தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, தாவேகா ஆகிய அனைவரையும் ஜனநாயக சக்திகளாகவே பார்க்கிறோம் அப்படின்னு நேற்று சிபிஐ மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் பேசியிருந்தார். அப்போதே சமூக வலைதளங்களில் தாவேகாவை ஜனநாயக சக்தியா அப்படின்ற கேள்வியும் விமர்சனமும் வந்து கொண்டிருந்தது. எங்களை நீங்கள் எப்படி ஜனநாயக சக்தின்னு சொல்லலாம், நாங்கள் எவ்வளவு பெரிய பாசிஸ்டுகள் தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை தாவேகா அரசு அரங்கேற்றி இருக்கிறது. என்ன நடக்கிறதுனா, திராவிடர் கழகத்தின் சார்பில் 2010 நீட்டுக்கு எதிரான பரப்புரையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி இருந்தாங்க. அந்த பொதுக்குழுவிலேயே அவங்க தீர்மானமாகவே நிறைவேற்றி இருந்தாங்க. திராவிடர் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நீட் எதிர்ப்பு பரப்புரை பயணத்தை மேற்கொள்வது, இருசக்கர வாகன பரப்புரையை மேற்கொள்வது அப்படின்னு. அதன் அடிப்படையில் 6 இடங்கள்ல தொடங்குறாங்க. 6 இடங்கள்ல தொடங்கி நிறைவா பட்டுக்கோட்டையில முடிக்கிறாங்க. இந்த 6 இடங்களும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக தென் தமிழ்நாடு, டெல்டா, வடக்கு பகுதிகளெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த 6 இடங்கள்ல இருந்தும் 6 பேச்சாளர்களோட, அதாவது 6 தலைமை பேச்சாளர்களோட, சொற்பொழிவாளர்களோட, மற்றவர்கள் அங்கங்க பகுதியில் இருக்கக்கூடியவர்களோட சேர்ந்து நடத்துறது தான் திட்டம். இந்த திட்டத்துல ஒரு இடத்துல இருந்து ஒரு பேச்சாளர் தன்னுடைய பரப்புரையை தொடங்குறாரு அப்படின்னா, குறைந்தபட்சம் 35 இடங்கள்ல இருந்து 40 இடங்கள், அது கண்டினியூஸா ஒரு 3-4 நாட்களுக்கு வரிசையாக அவங்க பயணம் முடித்து விட்டு அதற்கு பிறகுதான் நிறைவு மாநாடு நடத்துவதாக திட்டம். அப்போ தோராயமாக 207 இடங்கள்ல நீட்டுக்கு எதிராக பரப்புரை பயணம். நீங்க 207 இடங்கள் அப்படின்றது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை. ஒரு இடத்துக்கு, ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு 50 பேர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 200 இடங்கள்ல எத்தனை பேர் அந்த நீட்டுக்கு எதிரான கருத்துக்களை உள்வாங்குவார்கள், அது எத்தனை பேருக்கு போய் சேரும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய எண்ணிக்கை. ஏன்னா நீட் அப்படின்றது ஒரு எலெக்ஷன் இஷ்யூ அப்படின்னு பலரும் சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்றதை விட நான் அதை ஆதாரங்களோட மறுக்கிறேன். நானே 2019 தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளுக்கு டிராவல்ல பார்க்கும்போது நீட்டை பற்றி பொதுமக்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அது எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு தானே அப்படின்றது தான். விலகி இருக்கிறாங்க பொது சமூகம். 2021 சட்டமன்ற தேர்தல் நீட் எதிர்ப்பு என்பது ரொம்ப உச்சகட்டத்தில் பிரச்சாரத்தில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்பவே தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல, குறிப்பாக என்னுடைய தொகுதியான மதுரை திருமங்கலம், அப்புறம் கோயம்புத்தூர் பகுதி, அப்புறம் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர், சென்னை, இப்படி பரவலாக தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றோம். நான் மட்டும் இல்லை, எங்களுடைய நிறுவனர் ஆடி செந்தில்நாதன் சாருடைய டிராவல்ல நான் அதுல இணைஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த பயணத்தின் போது நாங்க எல்லா இடங்கள்லையும் மக்கள் கருத்துக்களை கேட்டு பதிவு பண்றோம். ஒரு 7 தொகுதிகள் பரவலா எல்லா இடங்கள்லையும் டிராவல் பண்றோம். 7 இடங்கள்ல பேட்டி எடுக்கும் போதுமே மக்கள்கிட்ட இருந்து வந்த கருத்து, நீட் அது எம்பிபிஎஸ் நம்ம வீட்டில் அது யாரும் இல்லைங்க, இல்லை அது தப்புன்றாங்களே, அது தெரியல சார், அவ்வளோதான் அவங்களுடைய கருத்தை. ஏன்னா இது பெரும்பான்மை மக்கள் நேரடியாக தங்களுடைய வாழ்க்கையில தினசரி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னா இல்லை. ஒரு மின்வெட்டு போலவோ, அல்லது ஒரு குடிநீர் பற்றாக்குறை போலவோ, அல்லது தங்களுடைய பத்திரப்பதிவு தொடர்பாவோ, அல்லது ஒரு டாக்குமெண்ட் தொடர்பாவோ நேரடியாக சம்பந்தப்படுற விஷயம் கிடையாது. ஒரு மருத்துவ கல்விக்கு ஆசைப்படுகின்ற தலைமுறையோடு தொடர்புடையது. அப்போ அவங்களுக்கு அது பாதிப்பா இருக்கு. சிலர் அதையும் கூட வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா பொது சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கு. அப்போ விலகி இருக்கு அப்படின்னா அது அப்ப ஏத்துக்கிட்டாங்க தானே நீட்டை அப்படின்ற கருத்து கிடையாது. அதனுடைய பாதகங்களை விளக்கும் போது அப்ப அது தப்பு தான் அப்படின்றதுதான் மக்களுடைய பார்வையாக இருக்கு. நான் சொல்ல வந்ததுன்னா அது எலெக்ஷன் இஷ்யூ இல்லை. அப்போ எலெக்ஷனை தாண்டின ஒரு இஷ்யூ. இப்போ உதாரணத்துக்கு ரிசர்வேஷன் எடுத்துப்போமே. இப்போ ரிசர்வேஷனை பொறுத்தவரையில இப்போ நீங்க பப்ளிக் பேட்லாம் ரிசர்வேஷன் பத்தி யாரும் போறதில்ல. நான் போயிருக்கேன். போய் நீங்க ரிசர்வேஷன் பத்தி பப்ளிக் பேட் எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அதை மாற்ற வேண்டியது முற்போக்காளர்களுடைய கடமை, ஜனநாயகவாதிகளுடைய கடமை. அந்த கடமையை செய்வதுதான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி. அதை நாம செய்யணும், எல்லாருமே செய்யணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா
கட்சி பேதமற்று இல்ல, தொழில் பேதமற்று அனைவரும் அதுல ஒண்ணு சேர்ந்து செய்யணும். அப்போ நீட்டுக்கு எதிரான பரப்புரையை முன்னெடுக்க வேண்டிய கடமை திராவிடர் கழகத்திற்கு இருக்கு. 2010 இருந்து திராவிடர் கழகம் இந்த நீட் எதிர்ப்பு பரப்புரை பயணத்துல இருக்கிறாங்க. 2010 நீட் எதிர்ப்பு பிரச்சாரத்தை தொடங்கி நடத்தி இருக்கிறாங்க. 2017 மார்ச் 18 இருந்து மார்ச் 21 வரை 5 முனைகளில் இருந்து 5 நாட்கள் நீட் எதிர்ப்பு இருசக்கர வாகன பரப்புரை பயணம். 2017 யாரு பீரியடு? ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் வந்த காலகட்டம். அடுத்து 2020 யார் ஆட்சி? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பாஜகவிற்கு பாதம் தாங்கி பழனிசாமின்னு திமுக தலைவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தார். ஸ்டெர்லைட் போராட்டத்தை கடுமையாக ஒடுக்கிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில நீட் எதிர்ப்பு பரப்புரை பயணம் தொடருது. நீட்டுக்கு தொடர்ந்து 10 நாட்கள் 2700 கிலோமீட்டர் அளவுக்கு பரப்புரை பயணத்தை திராவிடர் கழகம் நடத்துது. தலைமை யாரு? ஆசிரியர். 2017, 20 அதற்கு பிறகு 2022 ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 25 வரைக்கும், அடுத்து ஜூலை 11 தொடங்கி ஜூலை 15 வரைக்கும் 5 முனைகள்ல இருந்து இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தை திராவிடர் மாணவர் கழகம் நடத்துறாங்க. எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. அப்போ 2010 கலைஞர் ஆட்சி காலத்துல நீட் எதிர்ப்பு பயணம், 2017 ஓபிஎஸ் போய் இபிஎஸ் வந்த காலம் நீட் எதிர்ப்பு பயணம், அடுத்து 2020 எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நீட் எதிர்ப்பு பயணம், 2022 மு.க. ஸ்டாலின் ஆட்சி நீட் எதிர்ப்பு பயணம். திராவிடர் கழகத்தினுடைய நீட் எதிர்ப்பு பயணத்திற்கு இதுவரை எந்த தடையும் வந்ததில்லை. நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கே தமிழ்நாட்டில் இதுவரை எந்த அரசாங்கமும் எந்த விதமான தடையும் விதித்தது கிடையாது. ரொம்ப சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்ட களத்தை, நீட் எதிர்ப்பு போராட்ட களத்தை ரொம்ப பெரிய பிரச்சனையா மாத்துறது யாருன்னா, பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்ளும், அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்ளும், வேலு நாச்சியாரை காமராஜரை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்ளும், அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்ளும் தமிழக வெற்றி கழகம், விஜய் தலைமையிலான அரசு நீட் எதிர்ப்பு போராட்டங்களை கடுமையாக ஒடுக்குகிறது. எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப், டைஃபி, ஏஒய்எஃப் உள்ளிட்ட அமைப்புகள் தமிழ்நாடு முழுக்க கடந்த வாரத்தில் நடத்தின போராட்டங்கள் அத்தனையும் ஒடுக்கப்பட்டிருக்கு, கடுமையாக ஒடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இப்போ ஆசிரியர் சும்மா கிளம்பி போகல, போகும்போதே பிரயார் பெர்மிஷனோட தான் கிளம்பி போறாங்க. எங்க இருந்து? ஆசிரியர் அறிக்கையில குறிப்பிடுறார், பிரச்சார பயணம் மேற்கொள்ளும் வழிகளில் உள்ள காவல் அலுவலகங்களில் சென்று அனுமதியையும் பாதுகாப்பும் பெற்றுக்கொள்ளுமாறு காவல்துறை தலைமை இயக்குநரிடமிருந்து, யாரு? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபி இருந்து 27/7/2026 நாளிட்ட கடிதம் நாகா எண் 4909-650 பொது 2/2/2026 நாள் 27/7/2026 திராவிடர் கழக தலைவருக்கு அனுப்பப்பட்டது. டிஜிபி சொல்லி கடிதம் வாங்கி அந்த கடிதத்தை எல்லா தோழர்களுக்கு அனுப்பி அவங்க இந்த 6 இடங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தரும் 35 இடங்கள் ஒரு போலீஸ் எல்லைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு 6 பாயிண்ட்ல இருந்து தொடங்குறவங்க 5 நாள் பயணம் பண்றாங்க அப்படின்னா 6 நாள் 6 வழிகள்ல போறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலயும் பெர்மிஷன் கேட்டு எல்லாரும் லெட்டர் கொடுத்துட்டாங்க. பல இடங்கள்ல வாய்மொழி உத்தரவு கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு காலையில என்ன நடந்திருக்குன்னா, நீட் எதிர்ப்பு பரப்புரை பயணத்திற்கு உதாரணத்திற்கு இப்ப திண்டுக்கல்ல இருந்து வழக்கறிஞர் மணியம்மை, இங்க தஞ்சாவூர்ல இருந்து வழக்கறிஞர் மதிவதனி, சென்னையில தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார், இப்படி 6 இடங்கள்ல இருந்து 6 பேரோட தொடங்குது அந்த பயணம். எல்லாருமே இளைஞர்கள், இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள். இருசக்கர வாகன பரப்புரை பயணம். பல பேர் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் ஐடி நிறுவனங்கள்ல பணியாற்றுறாங்க, வெவ்வேறு இடங்கள்ல பணியாற்றுறவங்க இந்த பரப்புரை பயணத்திற்காக லாங் லீவ் எடுத்துட்டு கண்டினியூஸா இதை டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாகனங்களை எல்லாம் சரி பண்ணிட்டு ஊர்களுக்கு எல்லாருக்கும் துண்டு பிரசுரம் கொடுத்துட்டு இந்தந்த வழியில நாங்க வருவோம், நீங்க வாங்க கலந்துங்கன்ற பிரச்சாரத்தை தொடங்கிட்டு அபிஷியலா இனாகிரேட் பண்றாங்க. காவல்துறை இன்றைக்கு நீங்க தொடரக்கூடாதுன்னு எல்லா இடங்களிலும், ஒரு இடம் 2 இடம் அல்ல, தமிழ்நாட்டில் 6 இடங்களில் தொடங்கி 6 இடங்கள்லையும் ஒவ்வொரு இடமும் 40 பாயிண்ட கிராஸ் பண்ணி போறாங்க. எல்லா இடங்கள்லையும் அனுமதி மறுக்கப்பட்டதாக இன்றைக்கு காலை செய்தி வருகிறது. நேத்து நைட்டே சென்னையில இது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன இடத்தையான மாத்த சொல்லுவாங்க,
உதாரணத்திற்கு போன வாரம் TSYFல இருந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்துல. ராஜரத்ன ஸ்டேடியம் பக்கத்துல நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நடத்தியே தீர்வோம், எல்லாரும் வந்தாச்சு, இடத்த வேணா மாத்துவோமே தவிர நடத்தாம விட மாட்டோம்னு சொன்னதற்கு பிறகு இடம் மாத்தி சித்ரா திரையரங்கம் பக்கத்துல அது நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ரமதா ஹோட்டல் வரைக்கும் அது ஊர்வலமாக போய் ரமதா ஹோட்டல்ல அந்த ரமதா ஹோட்டல் அந்த முனையில சந்திப்புல பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த அனுமதி எப்படி கிடைச்சது அப்படின்னு சிலர் கேட்கலாம். கடுமையா போராடி மிரட்டல் விட்டுனா எப்படி, போலீஸ்டே வந்து விடலை அப்படின்னா 50 பேர் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி கடுமையா போராடினதுக்கு பிறகு வேற வழி இல்லாமல் விட்டாங்க. அது எந்த கட்டம்னு யோசிச்சு பார்க்கணும். கடைசி கட்டம் சிஜேபி ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சு போன தருணம். சிஜேபி ப்ரொட்டஸ்ட் முடிஞ்சு போன தருணத்துல அது அனுமதிக்கப்பட்டது. கடைசி எல்லா அரஸ்டும் எல்லா அடிதடியும் பண்ணதற்கு பிறகு ஆளுநர் மாளிகை முன்னாடி கோஷம் போடுறதுக்கு மட்டும் எஸ்எஃப்ஐக்கு அனுமதி கிடைத்தது மாதிரி அந்த அனுமதி கிடைத்தது. இப்ப நீட்டை எதிர்த்து கிராமந்தோறும் இல்லந்தோறும் பிரச்சாரம் செய்வதற்கு திராவிடர் கழகத்தினுடைய பயணம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாம திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் தடை செய்யப்பட்ட போதே இதைதான் சொன்னோம். திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸுக்கான தடை என்பது திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸுக்கு தொடர்புடையது மட்டும் அல்ல, அது வந்து கருத்துரிமை தொடர்புடையது. இனி தமிழ்நாட்டில் எங்க யாரு என்ன பேசணும்ன்றத போலீஸ் தீர்மானிக்குமா அப்படின்றத அப்பவே கேட்டோம். அதை நிரூபிக்கிற வகையில நாங்க நீட்டுக்கு எதிரான பரப்புரையை அனுமதிக்க மாட்டோம். ஏன் அனுமதிக்க மாட்டோம்? நீங்க வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவீங்க. ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா மாநில அரசாங்கத்துக்கு என்ன கேடு? மோடியை பற்றி பேசினால் விஜய்க்கு ஏன் வலிக்கிறது? தர்மேந்திர பிரதானை பற்றி பேசினால் இங்க ராஜ்மோகனுக்கு ஏன் வலிக்கிறது? அமித்ஷாவை பற்றி பேசினால் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏன் வலிக்கிறது? அங்க அடிச்சா இங்க ஏன் சார் வலிக்குது? நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், கொள்கை தலைவர் இவங்க படத்தை வச்சுட்டு ஏமாத்திட்டு திரியறாங்க. இவர்கள் உண்மையிலேயே பெரியாரிய வழியில இவங்களும் இயங்க மாட்டாங்க, இயங்குறவங்களும் இயங்க விட மாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம். அந்த நேரத்துலதான் தோழர் வீரபாண்டியன் போன்றவர்கள் இவர்கள் ஜனநாயக சக்திகள். நாங்க எந்த ஜனநாயக சக்தி நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்குறாங்க? ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே கருத்துரிமை தானே. இவர்கள் ஜனநாயக சக்தியாக இருந்திருந்தால் இந்த கருத்துரிமையை சார்ந்த இந்த பரப்புரை பயணத்தை அனுமதிச்சிருக்கணும்ல. முதல்ல அனுமதிக்கிறதுக்கே இவங்களுக்கு தேவையில்லை. எதுக்காக கேட்கிறோம்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், அந்த தோழர்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக அந்த கடிதத்தை கொடுத்து அனுமதி கேட்கிறோம். வேற எந்த பாதிப்பும் எல்லாம் பார்த்துக்கங்கன்றதுக்காக அதை கேட்கிறோம். அது ஒரு பாதுகாப்பு கோரி அளிக்கப்படுகின்ற அனுமதி கேட்பு கடிதம், பாதுகாப்பு கேட்கிற கடிதம். அத இவங்க மறுக்கிறாங்க, நடத்தவே கூடாதுன்னு தடை பண்றாங்க. இதேதான் புதுக்கோட்டையில நடந்தது, இதுதான் சென்னையில நடந்தது, இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, அதுதான். போலீஸ் அத்துமீறி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை பயணம் தடுக்கப்பட்டது. ஒருவேளை போலீஸ்ல இருக்கக்கூடிய யாராவது இதை பண்ணிட்டாங்களா? இது ஒரு இடத்துல நடந்தது அல்ல, இது தமிழ்நாடு முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பரப்புரை பயணம் அரசியல் தலைமையினுடைய ஒப்புதல் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பிளாங்கெட் பேன் என்னைக்கு வராது. பிளாங்கெட் பேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமா நிறுத்து எல்லாத்தையும் அப்படின்ற உத்தரவை போலீஸ் தன்னிச்சையாக எடுக்க முடியாது. அரசியல் தலைமையினுடைய உத்தரவின் பேரில் தான் அதை எடுப்பார்கள். இப்போ இவரை இந்த தாவேக அரசை ஜனநாயக சக்திகள் என்று சொன்னார்களே, பெரியார் திடலுக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விட்டு போறேன்னு சொன்னாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய். பெரியார் சிலைக்கு மாலை போட்டது எதற்காக? பெரியார் நினைவிடத்தில் மாலை போட்டது எதற்காக? இறுதி மரியாதை செலுத்த வர்றீங்களா? பெரியாரை அப்படியெல்லாம் உங்களால் இழுத்து மூடிவிட முடியாது. எதிர்க்க பெரியாரிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வளரத்தான் செய்திருக்கின்றன. இன்றைக்கு நீங்கள் பெரியாரிய இயக்கத்திற்கு விதித்திருக்கக்கூடிய, திராவிடர் கழகத்திற்கு விதித்திருக்கக்கூடிய இந்த தடை என்பது இன்னும் அதிக பேரை இந்த விஷயத்தை நோக்கி இழுக்கும். இது இன்னும் வளரும். இந்த தடை எதற்காக? தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம், விஜயனுடைய அரசாங்கம் ஏன் திராவிடர் கழகத்தினுடைய பரப்புரை பயணத்தை தடுக்கிறது? நீட்டுக்கு எதிரான பிரச்சாரத்தை ஏன் தடுக்கிறது? ஒன்றிய அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை மாநில அரசு ஏன் தடுக்கிறது? இதுல கொடுமை என்னன்னா, நெருக்கடி நிலை காலகட்டத்தை போல நாம அப்பவே அடிச்சுக்கிட்டு சொன்னோம். இந்தியா முழுக்க ஒரு எமர்ஜென்சி சூழல் உருவாயிருக்கு, தமிழ்நாடு அதுல இருந்து ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கு, அதுக்கு காரணம் திமுக தான் சொன்ன போது கிக்கி பிக்கி பண்ணி சிரிச்ச பல பேர் இங்க பாருங்க. இது வந்து திராவிடர் கழகத்தினுடைய தலைமை அலுவலகம், பெரியார் திடல்ல அந்த பெரிய பெரியார் சிலை இருக்கும்ல, அதுக்கு சைட்ல
100 போலீஸ் நிக்குது திராவிடர் கழக ஆபீஸுக்குள்ள. திராவிடர் கழக ஆபீஸுக்குள்ள போலீஸ் புகுந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது? திராவிடர் கழகம் எப்போதுமே காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தரும். அதனாலதான் ஆசிரியர் நீதிமன்றத்தை நாடுவதாக சொல்லி இருக்கிறார். அங்க போய் நம்மளுடைய உண்மையை எடுத்து சொல்லுவோம், அதற்கான சூழல் என்னன்றதை அடுத்து தீர்மானிப்போம் அப்படின்றதுதான் திராவிடர் கழகம் பெரியார் காலத்திலிருந்து வைத்திருக்கக்கூடிய அப்ரோச். போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர கைதாகு, அவ்வளவுதான். நீ எதிர்த்து நின்று சண்டை போடணும்ன்ற அவசியம் இல்லை. அரெஸ்ட் பண்ண வந்தா அரெஸ்ட் ஆகு, சிறை நிரப்பும் போராட்டம். அதனாலதான் அதெல்லாம். அந்த மாதிரி திராவிடர் கழகம் போலீஸுக்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு அமைப்பு தானே. எதுக்கு இத்தனை போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவ்வளவு போலீஸை குவிச்சு யார சார் பயமுறுத்த பாக்குறீங்க? யார பயமுறுத்த பாக்குறீங்க? இந்திரா காந்தி பீரியட்லயே போராட்டம் நடத்துற கட்சி சார் திராவிடர் கழகம். எம்ஜிஆர் பீரியட்லயே போராட்டம் நடத்துற கட்சி திராவிடர் கழகம். போராட்டங்களுக்கு அஞ்சியது அல்ல. ஒரே ஒரு வரலாறை நினைவுபடுத்தி சொல்லணும். அன்னை மணியம்மையாரை பற்றி பேசும்போது, மணியம்மையார் அப்போ ஒன்றிய அளவுல காங்கிரஸ் அரசு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டில் நடத்துறாங்க. திராவிடர் கழகம் தான் முன்னெடுக்குது, அன்னை மணியம்மையார் முன்னெடுக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அரசு சம்பந்தமே இல்லாம குறுக்கால பூந்து காவல்துறையை வச்சு தடியடி. திராவிடர் கழக தோழர்கள் உயிரை இழந்தார்கள். தடியடியால், கண்ணீர் புகை குண்டால், துப்பாக்கி சூட்டால் உயிரிழந்தார்கள். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக உயிரை பலி கொடுத்த இயக்கம் திராவிடர் கழகம் தமிழ்நாட்டில். அப்போது எம்ஜிஆர் அரசு அன்னை மணியம்மையார் உள்ளிட்ட ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்தது. அதற்கு பிறகு பப்ளிக்ல தன்னோட ரெப்புடேஷனை காப்பாற்றிக்கிறதுக்காக அன்னை மணியம்மையாரின் மீதான வழக்கை வாபஸ் பெறுவதாக எம்ஜிஆர் அறிவிக்க, குண்டடிபட்டு செத்தார்களே, அடிபட்டு மிதிபட்டு செத்தார்களே, அவர்கள் மீது வராத இரக்கம் என் மீது வருகிறது என்றால் இது என் மீதான இரக்கத்தின் காரணமாக அல்ல, தன் மீது வரலாற்று பழி வந்து விடக் கூடாது என்பதற்காக தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்திரா காந்தியின் கைப்பாவையாக எம்ஜிஆர் அரசு இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு விமர்சித்தவர் அன்னை மணியம்மையார். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோடியின் கைப்பாவையாக இந்த தாவேகா அரசு பூனை குட்டி வெளியே வந்திருக்கிறது, அம்பலப்பட தொடங்கி இருக்கிறது. இந்த பூனை எந்த வீட்டு பூனை என்று தெரிந்து விட்டது. இது RSS நாக்பூர் வீட்டு பூனை. இந்த பூனை ஊரையெல்லாம் சூறையாட வந்த பூனை அப்படின்றது இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சா? இது ஜனநாயக இயக்கமா? இவங்க தான் கடந்த 2 வருஷமா திடீர் கருத்துரிமை போராளிகளா வந்தாங்க. இந்த தாவேகா காரங்க திடீர் கருத்துரிமை போராளிகள், திடீர்னு வருவாங்க. இப்போ பாருங்க, அப்படியே அப்ரூட்டா டோட்டலா அப்ரோச்சே மாறிடுச்சு. அனுமதி பெற்று போராட்டம் நடத்த அனுமதிப்போம், அனுமதி கேட்டிருக்காங்கல்ல, டிஜிபி கிட்ட பெர்மிஷன் ஆயிட்டு தானே நடத்துறாங்க. உங்களுக்கு என்ன சார் அனுமதிக்கிறதுல கேடு? மோடிக்கு எதிராக பேசினால் மோடி கோச்சுப்பாரா? அமித்ஷா கோச்சுப்பாரா? இன்கம் டாக்ஸ் கேஸ் கழுத்தை நெரிக்குமா? இடி ரெய்டு வருமா? பயந்துட்டீங்களா சிஎம் சார்?